Hey guys, welcome back to Tech Updates. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து குயிக்கா ஒரு glance பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து மோட்டோ, ரெட்மி, ரியல்மி, சாம்சங் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராச்சும் வந்து பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நியூஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங் ரீசெண்டாக வந்து S22 அல்ட்ரா வந்து ஒரு பச்சை கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போன அப்டேட்டில் பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து S22 வந்து பச்சை கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிஷர்ட்டை வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால சிமிலர் மேட்சிங்காக தான் இருக்குது. பட் இந்த க்ரீன் கலர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த க்ரீன் கலர் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெக்கு, ப்ரைஸ் எல்லாமே சேம் தான். பட் அடிஷ்னலாக வந்து ஒரு கலரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர் வாங்கும்போது வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் வந்து ரெட்மி கிட்ட இருந்தால் ரெட்மி இன்னைக்கு இந்தியாவில் வந்து சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் வந்து மொத்தமாக 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ரெட்மி 10A ஒரு லைட் வெர்ஷன், அதுக்கப்புறமா ரெட்மி 10 பவர் நல்ல ஒரு பலமான ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்னா 10A வந்து 8500 ரூபாய்க்கு வந்து 332 வருது. அதே வந்து 464 வந்து 9500 ருபீஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் லான்ச் ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இந்த ரெட்மி 10A வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் G25 யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இன் 1B ஆச்சு வந்து ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோடு வருது. ஒரு நல்ல ஹெவியான ஸ்கின் கிடையாது. பட் ஆல்ரெடி Mivi வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஸ்கின். அதுக்கு வந்து G25 வேறு பவர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் G25 தான் யூஸ் பண்ணியிருக்கதா லான்ச் ஈவெண்ட்டில் ரொம்ப பெருமையாக வேறு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 பவர் வந்து ரொம்ப ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுற யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ளஸ் வந்து அப் டு 11GB ரேம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 ஃபோனுக்கு வந்து 16GB ரேம் கொடுத்தாங்கன்னா 20GB ரேம் கொடுத்தான்னு தெரியல. அந்த ஃபோனை வந்து 15000 ரூபாய்க்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு பவர் பேங்க் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவர் பேங்க் ஃபோனை வாங்குறதுக்கு வந்து நான் பேசாமல் M53 அதே ப்ரைஸ் பேக்கிட்டு வந்து ஒரு பவர் பேங்க் ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிடுவேன். போன ஜென்ரேஷன் அந்த ரெட்மி 9 பவர் ஒரு நல்ல ஃபோனாக இருந்தது. அதில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப்பு, ஃபுல் HD டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி ரெட்மி 10 வந்து அதே ப்ரைஸ்க்கு வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷன் கட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் 665 சிமிலராக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து 680 கிடைக்குது. பட் இதை வந்து 11000 ருபீஸ் லான்ச் பண்ணாங்க. பட் அதுலேயே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் பார்த்தோன்னா ரெட்மி 10 பவர் பேரில் தான் வந்து பவர் இருக்குது. பட் ஃபோனில் பவர் இல்லை. அதை வந்து 15000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் சீரியஸாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்ததுக்கப்புறமா வந்து பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபோன்ஸாக தான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் புதுசாக வாங்கிக்கோங்க. பட் அது வந்து போன வருஷம் லான்ச் பண்ண ஃபோனை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் வந்து போன வருஷம் லான்ச் ஆன ஃபோன் தான். பட் இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது என்ன மாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து மிவிலேருந்து duopods F60 இந்த மாதம் 25ஆம் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேலே அன்றைக்கி தானான்னு தெரியல. சப்போஸ் ஃபஸ்ட் சேல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் சேலுக்கு வந்து 999 கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 கலர் இருக்குது. ஒன்று வந்து மின்ட் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பிளாக், ப்ளூ. ஸோ இந்த 3 கலரில் நம்ம சேனலில் வந்து எந்த கலர் கவர் பண்ணலான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 50 ஹவர் ப்ளே டைம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கேஸ்க்கு தான். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 4 மைக் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. காலிங் வந்து எந்த விதத்தில் வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்டில் நீங்கள் வந்து காலிங்க்கு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா நெக் பேண்ட் வந்து ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய TWS வந்து இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நெக் பேண்டில் கிடைக்கக்கூடிய காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா Mivi ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து பயங்கரமாக டிசப்பாயின்ட் பண்ணிச்சு. ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணாலே வந்து காது வலி வந்துடும், அந்த மாதிரி இருந்தது. 999 வந்து இதை 25th கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் Moto G52 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன். 169 கிராம் வெயிட் இருக்கதா சொல்கிறாங்க. 7.99 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 680 தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. அந்த 680 அவங்க விடவே மாட்டாங்க போல. இன்னும் இந்த வருஷத்தில் எத்தனை ஃபோனில் 680 யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஒரு சைடு வந்து நல்ல சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதை வாங்கிட்டோம் அப்படின்னா பவர் பேங்க் வாங்க தேவையில்ல. அந்தளவுக்கு பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது. பட் அதை நம்ம யூஸ் பண்ணணுமே, யூஸ் பண்ணாதானே பேட்டரி காலி பண்ணுறதுக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈடே கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபோன் திணற ஸ்டார்ட் ஆகிடுது. அது ஒரு 10000 ருபீஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 680 வந்து கண்டிப்பாக அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசர் தான். அதை தூக்கிட்டு போய் எல்லாருமே வந்து 14,000-15,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து அப்கமிங் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். Realme GT Neo 3 இந்த மாதம் ஏப்ரல் 29 லான்ச் பண்ணுறாங்க. 150 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. Dimensity 8100 தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. MediaTekல இந்த வருஷம் அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான். Snapdragon 870யோட ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். Dimensity 8100 அப்படின்னாலே வந்து TSMCக்கு தான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி
தெர்மல் வந்து வேறு லெவலில் வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8 Gen 1 ப்ராசரை விட பெட்டர் தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு Dimensity 8100 இருக்குது. Dimensity 9000 வேறு போகிறதா சொல்கிறாங்க. 8100 மேக்ஸ்னு வேறு இன்னொன்று 10R யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மேக்ஸ் வந்து லைட்டாக ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷனாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஜம்ப்பு நமக்கு அதில் இருக்காது. 8100 மாதிரி தான் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம 8100 மேக்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் லான்ச் பண்ணக்கூடிய நிறைய ஃபோன்ஸில் வந்து 150 வாட் சார்ஜிங் வந்து ஒரு காமனாக இருக்க போது. Realme GT Neo 3 வந்து 150 வாட் சார்ஜிங் சொல்கிறாங்க. ஸோ இதை 150லாம் பார்க்கும்போது பேசாமல் அந்த 30 வாட்டு 60 வாட்டு எவ்வளோ போதும் போல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ 150 வாட் எல்லாமே வந்து ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது. ஹீட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லான்ச்சுக்கு. ப்ரைஸிங் கண்டிப்பாக வந்து அக்ரெசிவான ப்ரைஸிங் தான் இருக்கும். ஏன்னா GT2 ப்ரோவே வந்து ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 45,000 லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக Samsung Galaxy M53 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேல் நம்ம பார்த்தோன்னா ஏப்ரல் 29 மத்தியானம் 12 மணிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியலாக வந்து ICICI கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ளாட்டாக 2500 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 2 வருஷம் மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து சாம்சங் சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸை வந்து அந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 24,000 வந்து 6GB RAM அண்ட் 128GB மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் கூடி சீக்கிரமாக வரும். M சீரிஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோன் 108 மெகாபிக்சல் கேமராவோட வருது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி வந்து ஸ்பெக்ஸ் அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க. Dimensity 900 பவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போது. என்ன ப்ரைஸிங் அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து Samsung A73 நம்ம Chromepet ஸ்டோரில் வந்துருக்கு. டெமோ வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஸ்டோருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோரோட ஸ்பான்சர் இல்லை, பட் ஸ்டோரில் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதுனால ஸ்டோருக்கு இந்த வாட்டி போய் அன்பாக்ஸ் பண்ண முடியல. பட் ஃபோன் வந்து செம்ம ஸ்லீக் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். யாராச்சும் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஃபோன் லைட் வெயிட்டாக கொஞ்சம் அந்த பேட்டரி ஓரியன்டாக பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி யூசர்ஸை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், இந்த ஃபோனுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. A சீரிஸ் அப்படின்னாலே வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ண ஃபோன். கண்டிப்பாக வந்து சேல்ஸ் நம்பர்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து போன ஜென்ரேஷன் மாதிரி வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஸ்டில் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே வந்து அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. லைவ் வந்து 500 rupees தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து A73 ஒரு கம்மியான ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பட் லைவ் அப்படியே வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பட் லைவ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதி ரேட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இன்னமும் வந்து அந்த பட் லைவ் ஆஃபர் போயிட்டுருக்கு. A73யோட Amazon லிங்க் ப்ளஸ் ஸ்டோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா OnePlus 10R என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. Dimensity 8100 மேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பேசினது தான். ஸோ கண்டிப்பாக வந்து OnePlus அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் எந்த விதத்தில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8100 வந்து ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸிங் கிடைக்கும் போது வந்து நம்ம தாராளமாக போகலாம். பட் ஒரு 50,000க்கு மேலே 8100 கிடைக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். Vivo X80 வேறு Dimensity ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. கேமராக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வராங்க அப்படின்றது. ஆப்பிள் இந்த வாட்டி வந்து 3 nm ப்ராசஸர் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் வந்து இந்த வாட்டி லான்ச் பண்ணக்கூடிய மேக் வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய மேக்கில் வந்து இது யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி அடுத்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய மேக்கில் வந்து நம்ம இந்த ப்ராசஸர் வந்து எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல் வந்து இதையும் வந்து TSMC தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. TSMCலேருந்து வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்து இதை மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறதா. எப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஆப்பிள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் வந்து 3 nm ப்ராசஸர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி அடுத்த வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சில ரூமர்ஸ்லேயும் வந்து ஐபேட்லேயும் வந்து இந்த 3 nm ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மேபி அந்த ஃப்ளாக்ஷிப் ஐபேடுக்கு வந்து இந்த 3 nm ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஐபேடாக தான் இருக்க போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா ஆப்பிள் வந்து எங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்முக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் 2 ஜென்ரேஷன் குவால்கமோட ப்ராசஸர் எடுத்துட்டோம் அப்படின்னா தெர்மலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஆப்பிள் அந்த இடத்துல வந்து தாவி எங்கேயோ போயிட்டாங்க. அடுத்த வருஷம் இல்லை, நெக்ஸ்ட் இந்த இயர் செகண்ட் ஹாஃபில் லான்ச் ஆகக்கூடிய 8 Gen 1 ப்ளஸ் ப்ராசஸர் வந்து TSMC மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆப்பிளோட பயானிக் சிப்செட்டுக்கும் 8 Gen 1 ப்ராசஸருக்கும் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் கேப் வந்து இந்த வாட்டி இந்த 8 Gen 1 ப்ளஸ் வந்து கண்டிப்பாக கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் வந்து TSMC கிட்ட தான். TSMC வந்து 2025 வந்து அவங்களோட 2 nm ப்ராசஸர் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். 2024 பிகினிங்லேருந்து அந்த 2 nm ப்ராசஸருக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லி
சொல்லியிருக்காங்க. ஸோ TSMC வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்காங்க. இந்த 2 நானோமீட்டர் ப்ராசஸருக்காக வந்து ரெகுலர் ஃபின்ஃபெட் ப்ராசஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணல, GAA ப்ராசஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதா தெரியுது. GAA ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி சாம்சங் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க கொஞ்சம் டிலே பண்ணி கொண்டு வந்தாலுமே வந்து கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு வராங்கன்ற மட்டும் அந்த நம்பிக்கை மட்டும் TSMC கிட்ட வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரூமர்ஸ் வந்து இன்டெல் கூட வந்து 2024 இந்த GAA ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்டெல் வந்து பெரிய அளவு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் AMD அதுக்கு வந்து கேப் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே வே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் கூகுளோட நெக்ஸ்ட் டென்சார் சிப் செட்டும் வந்து 3 நானோமீட்டர் ப்ராசஸில் தான் பில்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து TSMC தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்திருக்கு. அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங்கோட Fold 4 வந்து S Pen சப்போர்ட்டோட வரதா தெரியுது. ஸோ போன ஜென்ரேஷன் நம்ம பார்த்தோன்னா S Pen வந்து தனியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து இன்பில்ட்டாக நம்ம S22 அல்ட்ராவில் பார்த்த மாதிரியே வந்து பண்ணுறாங்க. டிசைனை வந்து மேஜராக சேஞ்ச் பண்ணுறோன்ற பேரில் வந்து ப்ரைஸ் அதிகமாக ஏற்றி விடாமல் அட்லீஸ்ட் S Penக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுத்து ப்ரைஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக மெயின்டைன் பண்ணாலும் வந்து நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். இந்த வாட்டி வந்து ஃபோல்டில் வந்து கேமரா கேம் கொஞ்சம் அப் பண்ணாங்க அப்படின்னா மாசாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த வாட்டி வந்து 8 Gen 1 ப்ளஸ் ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும்ன்ற மட்டும் நம்பிக்கையாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ஃபோல்டு கொண்டு வந்துட்டாங்க. Huawei, Oppo எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ Vivo வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வந்து காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.